Hello everyone, welcome to National Defense Institute. இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆஃப்கேட் பத்தி தான் பார்க்க போறோம். ஆஃப்கேட் எக்ஸாம்க்கு என்னென்ன சிலபஸ் இருக்கு, இப்ப ஆப்டிடியூடா இருக்கட்டும், ரீசனிங், இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், எதுவா இருந்தாலும் என்ன சிலபஸ், என்ன டாபிக்ஸ் தான் இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு பாக்குறோம். அண்ட் இந்த வீடியோல வந்து நம்ம ஆப்டிடியூட் பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். ஏன்னா வந்து ப்ரீவியஸ் ஏதோ ஒரு வீடியோல வந்து நாங்க போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடியே வந்து ஆஃப்கேட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்க அட்டம் பண்ணணும், என்ன டைம்ல நீங்க அட்டம் பண்ணணும், எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல நாங்க போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோல வந்து ஆப்டிடியூட பத்தி மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செக்ஷன்ஸ், என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குன்றத நம்ம பார்த்துருவோம். முதல்ல வந்து நியூமெரிக்கல் எபிலிட்டி, இங்கிலீஷ், மிலிட்டரி ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ். இப்போ வந்து நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். நியூமெரிக்கல் எபிலிட்டியில வந்து 18 கொஸ்டின்ஸ் டு 20 கொஸ்டின். அதாவது கொஞ்சம் முன்னாடி இருக்க எக்ஸாம்ஸ்ல வந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து நியூமெரிக்கல் எபிலிட்டி வந்து 18 கொஸ்டின்ஸ் தான் இருந்தது. இப்போ வந்து இப்போ வர எக்ஸாம்ஸ்ல வந்து 20 கொஸ்டின்ஸ் கிட்ட வருது. ஸோ 18 வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல வந்து 25 கொஸ்டின்ஸ் இருந்ததுல இப்போ 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மிலிட்டரி ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் ரீசனிங்ல வந்து 30 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, இப்போ 25 கொஸ்டின்ஸா வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து கம்மியா இருக்கு, ஒரு 5 கொஸ்டின் வந்து கம்மியா இருக்கு. ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்கு. 25 கொஸ்டின்ஸ் தான் இதுக்கு முன்னாடியும் இருந்தது, இப்பவுமே அவங்க வந்து 25 கொஸ்டின்ஸ் தான் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் பாஸ்ட் ஃபியூ எக்ஸாம்ஸ். இதுதான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறது. மொத்தமா டைம் டியூரேஷன் ஃபார் ஆல் தி செக்ஷன்ஸ் வந்து 2 hours, 2 hour இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் என்னன்றதை பார்த்தோம். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 300. ஸோ 300 ஓவரால் எல்லா செக்ஷனுமே சேர்த்து உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் 300. ஈச் கொஸ்டின் அதாவது ஒரு கரெக்டான கொஸ்டினுக்குமே உங்களுக்கு எவ்வளவு மார்க்னு பார்த்தீங்கன்னா 3 மார்க், 3 மார்க்ஸ். ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ்ன்னு இருக்கு. நெகட்டிவ் மார்க்ஸ் எப்படின்னா, ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. அந்த நெகட்டிவ் மார்க் வந்து 1 மார்க். ஸோ ஒரு கரெக்டான கொஸ்டினுக்குமே 3 மார்க்ஸ், தப்பான கொஸ்டினுக்கு 1 மார்க். ஸோ நோ மார்க்ஸ் ஃபார் அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் நீங்க அட்டம் பண்ணலன்னா அதுக்கு மார்க்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் ஓவரால் மேக்ஸிமம் மார்க்ஸ். அடுத்த ஸ்லைட்ல வந்து சிலபஸ். ஸோ இப்போ சிலபஸ் வந்து நான் நியூமெரிக்கல் எபிலிட்டி, இங்கிலீஷ், ஜிகே அண்ட் ரீசனிங் எல்லாத்துக்குமே சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறது வெறும் ஆப்டிடியூடுக்கு மட்டும்தான் பார்க்க போறோம். என்னென்ன சிலபஸ் இருக்கு, என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கு, ஒரு டாபிக்கும் என்னென்ன வெயிட்டேஜ், அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு ஒரு டாபிக்லயும், எல்லாமே பார்ப்போம் இந்த வீடியோல. இதுக்கு அடுத்த வர வீடியோல வந்து நம்ம ஒரு டாபிக் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ ஒரு டைம் அண்ட் ஒர்க்னு இருந்துச்சுன்னா அந்த டாபிக்கு ஒரு தனி வீடியோ நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ நீங்க அதை வந்து கமெண்ட்ல வந்து என்கிட்ட சொல்லுங்க, நான் அடுத்த வீடியோ அந்த டாபிக் பண்ணி போடுறேன். இப்போ வந்து என்ன டாபிக் இருக்குன்னா, டைம் அண்ட் ஒர்க், ஆவரேஜ், பர்சன்டேஜ், டெசிமல் ஃபிராக்ஷன், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸுமே ஒரு சாப்டர் தான். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லயே ஒரு பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெயின், போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ன்றது ஒரு சாப்டர்ல எடுத்துப்பாங்க. எப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம், ஸ்பீடு, டிஸ்டன்ஸை வச்சு ஒரு டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். அது இல்லாம ட்ரெயின், ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், அதெல்லாம் வச்சு கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இது எல்லாமே 3 டாபிக்கா வந்து படிப்போம் நம்ம. ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸை ஒரு டாபிக்கா நான் டீச் பண்ணுவேன், ட்ரெயின்ஸை ஒரு டாபிக்கா டீச் பண்ணுவேன், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸை ஒரு டாபிக்கா டீச் பண்ணுவேன். ஸோ இது ஒரு டாபிக். ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆக்சுவலா ஸ்கூல்ல வந்து நம்ம படிச்சிருப்போம். அதான் மென்சுரேஷன் சாப்டர், அதுதான். தென் ப்ராபபிலிட்டி ஸ்கூல்ல படிச்சதுதான். ஸோ ஏன் ஸ்கூல்ல படிச்சது சொல்றேன்னா, உங்களுக்கு மொத்தமாவே ஆப்டிடியூட் எக்ஸாமே வந்து உங்களோட மெட்ரிகுலேஷன் லெவல் தான் இருக்கும், அது தவிர இருக்காது. ஸோ உங்களுக்கு எல்லா கொஸ்டின் டைப்ஸ், அந்த கொஸ்டின் லெவல் எல்லாமே மெட்ரிகுலேஷன் லெவல் தான் இருக்கும். சிலபஸுமே அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி லெவல் நீங்க எப்போ ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்ஸே தெரியல, இத டைப்பே தெரியல, எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்தா எனக்கு என்ன அதுக்கு மீனிங்னே தெரியலன்னு வரும்போதுதான் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க முதல்ல வந்து டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் இப்படிதான் டைப் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் தெரியாது. நெக்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் அண்ட் நம்பர் சீரீஸ், மிக்சர் அண்ட் அலிகேஷன், கிளாக். ஸோ இதுதான் வந்து டாபிக்ஸ் ஃபார் நியூமெரிக்கல் எபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்க்கு டாபிக்ஸ் வந்து காம்ப்ரிஹென்ஷன், எரர் டிடக்ஷன், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் அண்ட் இடியம்ஸ், ஃப்ரேசஸ், கிளாஸ், அந்த மாதிரி எல்லா டாபிக்குமே இங்கிலீஷ் டாபிக் இதெல்லாம். ஓகே, இதுல வந்து நான் நம்பர் ஆஃப் கொஸ்டின் தான் சொல்ல மாட்டேன், ஆல்ரெடி நான் சொன்னதுதான். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ்ல இங்கிலீஷ், ஜியோகிரஃபி, சிவிக்ஸ், சாரி நாட் இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சிவிக்ஸ், என்விரான்மெண்ட், எக்காலஜி, பேசிக் சயின்ஸ், அந்த மாதிரி எல்லா குவாலிட்டி எல்லாமே இது எல்லாமே வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அதான் நம்ம ஜிகேன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். இது வந்து சீரிஸ் கம்ப்ளீஷன், கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், பசில், லாஜிக்கல் வென் டயக்ராம். ஸோ இதெல்லாம் வந்து ரீசனிங்ல வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்ன ரீசனிங்கோ இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், வாட் எவர் இட் இஸ், இதெல்லாம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணும், எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதெல்லாமே வந்து வேற வீடியோல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க சேனலை செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த வீடியோல வந்து நம்ம ஆப்டிடியூடுக்கு மட்டும் பார்ப்போம். வெயிட்டேஜ் ஆப்டிடியூடுக்கு மட்டும் சொன்னேன். ஸோ வெயிட்டேஜ் ஒரு டாபிக்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இது வந்து நான் இப்போ ஒரு லாஸ்ட் 6 to 7 years எக்ஸாம்ஸ் வச்சு கலெக்ட் பண்ணது. இது போத் பேப்பர்ஸ். ஸோ எல்லாம் வச்சு கலெக்ட் பண்ணது தான் இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். டைம் அண்ட் ஒர்க்கு 2 கொஸ்டின் கேட்கறாங்க. ஆவரேஜ் வந்து 1 to 2 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. பர்சன்டேஜ் 1 to 2 கொஸ்டின். ரேஷியோ ப்ரொபோர்ஷனும் 1 to 2 கொஸ்டின் கேட்கறாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 2 to 3 கொஸ்டின் கேட்கறாங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அதாவது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ட்ரெயின்ஸ், போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே சேர்த்து அரௌண்ட் 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. தென் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் வந்து 2 to 3, ப்ராபபிலிட்டி 0 to 1. சம்டைம்ஸ் வரும், வராமையும் இருக்கும் ப்ராபபிலிட்டி. ஏன்னா ரீசெண்டா தான் ப்ராபபிலிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. அப்புறம் நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரீஸ்ல 2 to 3 கொஸ்டின். தென் அல்ஜிப்ரா கொஸ்டின் வந்து 3 to 4 கொஸ்டின். அல்ஜிப்ரா கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு அல்ஜிப்ரானாலே என்னது, வேரியபிளை வச்சு வரது அல்ஜிப்ரா. இப்போ ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க, ஈக்குவேஷன் கொடுத்து உங்களை சால்வ் பண்ண சொல்லுவாங்க, அதுதான் அல்ஜிப்ரா கொஸ்டின். அதாவது அந்த கொஸ்டின்ல எக்ஸ், ஏ, பி அந்த மாதிரி வேரியபிள்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கும். அதுதான் அல்ஜிப்ரா டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஸ்கூல்ஸ்ல அல்ஜிப்ரா கொஸ்டின்ஸ் தான் என்ன படிச்சிருப்போம்னா, ஃபார்முலா பேஸ் பண்ணி தான், ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த கொஸ்டினை சால்வ் பண்ற மாதிரி, இல்ல ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ற மாதிரி. கொஸ்டின் ஸ்டேட்மெண்டா கொடுத்துருவாங்க, நீங்க ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இன்கேஸ் நீங்க ஏதாவது கிளாஸ் போறீங்க, இல்ல நீங்க சேனல் பாக்குறீங்க, அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா, அல்ஜிப்ரா கொஸ்டின்ஸுமே எப்படி வந்து வித்தவுட் ஃபார்முலா அப்படி சால்வ் பண்ணலான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன் 1 or 2 கொஸ்டின். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா 1 கொஸ்டின். நான் 0 to 1 போட்டிருக்கேன். பட் ஆனா கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து. ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் வெயிட்டேஜ். ஓகே, ஸோ மிக்சர், அலிகேஷன், கிளாத்ஸ் எல்லாம் நான் கொடுக்கல, ஏன்னா அதில் கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். ஸோ இதுதான் வெயிட்டேஜ். நெக்ஸ்ட் நம்ம வாட் இஸ் த பெஸ்ட் வே டு ஸ்டார்ட் த டெஸ்ட். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? பிகாஸ் சில பேருக்கு வந்து எப்படி இருக்கும்னா, இந்த சாப்டர் ஈஸியா இருக்கும். சில பேருக்கு வந்து ஆவரேஜ் சாப்டர் ரொம்ப ஈஸியா வரும். ஆனா அவங்களால வேற சாப்டர் போட முடியாது, சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது, ப்ராஃபிட் லாஸ் போட முடியாது. சில பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ்லாம் நல்லா போடுவாங்க, ஆனா அவங்களோட டைம் அண்ட் ஒர்க்லாம் ரொம்ப சொதப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலா எல்லாருமே யாரு வீக்கோ குட்டோ யாரா இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, நீங்க டைம் கன்சியூமிங், அதாவது டைம் கன்சியூமிங்னு வராது, ஈஸியா நீங்க அந்த டைம்ல முடிச்சிடலாம். ஸோ முதல்ல வந்து சிம்பிளிஃபிகேஷன்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் உங்களுக்கே தெரியும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன்னா என்னது, யூஸ்வலா நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருப்போம், போர்ட் மாஸை யூஸ் பண்ணி தான் சிம்பிளிஃபை பண்ண போறோம். அந்த போர்ட் மாஸ்ன்றத ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன சொல்றது, 2x + 3x இப்படின்னு இருந்தாலுமே என்னது, இதுவே ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான். இதை நீங்க ஈஸியா ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ஆட். இப்ப வந்து 1/5 + 1/7 + 3 1/4. ஸோ இதுவுமே என்னது, சிம்பிளிஃபிகேஷன் தான். இல்ல இப்போ இங்க வந்து the whole divided by 100 சம்திங், இதுவுமே சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸை ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஜஸ்ட் போர்ட் மாஸ், நீங்க போர்ட் மாஸை ஃபாலோ பண்ண போறீங்க. அதனால சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் எப்பயுமே ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. கண்டிப்பா சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம்னா என்னது, நம்ம ஸ்கூல்ல வந்து நம்பர் தியரின்ட்டு படிச்சிருப்போம் சாப்டர், அதுதான் நம்பர் சிஸ்டம். எல்லா ஸ்டாண்டர்ட்லயுமே ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நம்பர் சிஸ்டமா தான் இருக்கும். எதனால அது ஃபர்ஸ்ட் சாப்டர் வச்சிருக்காங்கன்னா, எல்லா பேசிக்ஸுமே நீங்க அதுல லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா இருந்தாலும் சரி, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அதுக்கு ரிலேட்டடா ஆன்சர் கேட்பாங்க. ஸோ அதுதான் நம்பர் சிஸ்டம் கொஸ்டின் சொல்லுவாங்க. இல்ல வந்து ஜெனரல் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும், இல்ல வந்து ரெக்கரிங் டெசிமல் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும், இந்த டெசிமல் பேஸ் பண்ணி, இதெல்லாம் தான் நம்பர் சிஸ்டம். ஓகே, இப்ப டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்லாம் நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு எல்லாமே. இதை பேஸ் பண்ணி தான் நம்பர் சிஸ்டம் கொஸ்டின் இருக்கும். அதனால அது ரொம்ப சிம்பிள். ஒன்ஸ் நீங்க நம்பர் சிஸ்டம் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் இருக்கு, எவ்வளவு பேசிக்ஸ் இருக்குன்னு லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளிஃபிகேஷனை விட நம்பர் சிஸ்டம் வில் பி ஈஸி. அதனால நம்பர் சிஸ்டம் அட்டென்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் யூனிட்டரி மெத்தட். யூனிட்டரி மெத்தட் உங்களுக்கே தெரியும். யூனிட்டரி மெத்தட்னா இப்போ வந்து ஒரு 12 oranges ஈக்குவல் டு ஒரு 100 rupeesனா
therefore 5 orange is equal to எவ்வளோ அப்படின்றது தான் ஆக்சுவல் பேசிக் யூனிட்டரி மெத்தட் கொஸ்டின். ஒரு யூனிட்டுக்காக நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். அதுதான் யூனிட்டரி மெத்தட். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ யூனிட்டரி மெத்தட் நீங்க ட்ரை பண்ணலாம். தென் பர்சன்டேஜ், தென் ரேஷியோ, தென் ஆவரேஜ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதை பேஸ் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த அதர் கொஸ்டின்ஸ். இதுக்கப்புறம் வர இதை முதல்ல நீங்க அட்டம் பண்ணீங்கன்னா, ஸோ நீங்க யூனிட்டரி மெத்தட் டாபிக் நான் கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கலாம். யூனிட்டரி மெத்தட் எல்லாமே நம்பர் சிஸ்டம் கீழே வந்துடும். நம்பர் சிஸ்டம், டெசிமல் ஃபிராக்ஷன் கீழே வந்துடும். ஸோ அதை வந்து பர்டிகுலரா தனியா கேட்கும் போதுமே நீங்க வந்து அதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் தியரி, பெர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ் நீங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க டைம் அண்ட் ஒர்க்கோ, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து அதுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமா இருந்தாலுமே மார்க்ஸ் வந்து சேம் தான். எல்லா கொஸ்டினுக்குமே ஒரே மார்க் தான். 3 மார்க்ஸ். ஒரு கொஸ்டின் கரெக்டா இருந்தா உங்களுக்கு 3 மார்க்ஸ். ஸோ ஈஸியான கொஸ்டின்ஸ் முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் நீங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க கொஸ்டின் போகலாம். அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க அப்புறம் போகலாம். ஒன்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செட்டிலா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின். நான் இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். எப்பயுமே வந்து ஒரு சாப்டர் எடுக்கிறீங்கன்னா அதுல என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குன்றத நீங்க லேர்ன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா நீங்க எடுத்த உடனே ஒரு புக் எடுக்கிறீங்க, நீங்க இப்போ ஆஃப்கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா எடுத்த உடனே ஒரு நீங்க யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃப்கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எதர் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணுவோம், இல்லை ஆன்லைனோ ஆஃப்லைனோ, இல்லைன்னா நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்றோம்ட்டு நம்ம நிறைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை நம்ம ஃபாலோ பண்ணி படிப்போம். அப்படி இல்லை நம்ம எதுவுமே பண்ணலன்னா நம்ம செல்ஃப் ஸ்டடி புக்கை வச்சு படிப்போம். இப்போ நம்ம புக் வச்சு படிக்கும்போது என்ன ஆகும்னா, எந்த புக்கா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க டைம் அண்ட் ஒர்க்னு எடுத்தீங்கன்னா அந்த சாப்டர் போனீங்கன்னா கான்செப்ட்ஸ், பேசிக்ஸ், எல்லாம் ஃபார்முலா எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 200-300 கொஸ்டின்ஸ் இருக்கும். 200-300 கொஸ்டின்ஸ் இருக்கும்போது நீங்க சிம்பிளா நீங்க அதை சால்வ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவுமே கிடைக்காது. எப்பயுமே நீங்க எப்படி படிக்கணும்னா, முதல்ல பேசிக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க படிச்சிருக்கணும். அதை படிச்சுட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு, இந்த டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் நான் அதை சொன்னேன் 5 to 6 to 7 years பேஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நானுமே என்னோட கிளாஸ்ல, ஆஃப்லைன் கிளாஸ்ல நான் டீச்சும் பண்ணுவேன். ஸோ இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, சேனல் பாக்குற இப்போ வீடியோ பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நான் டீச் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ எல்லாருமே செல்ஃப் ஸ்டடி பண்றவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். மொத்த டைம் அண்ட் ஒர்க்ல வந்து 11 டைப்ஸ் இருக்கு. ஆவரேஜ்ல 7 டைப்ஸ், பர்சன்டேஜ்ல 13 டைப்ஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல 5 டைப்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 11 டைப்ஸ் இருக்கு. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அதாவது ட்ரெயின்ஸ், போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் சேர்த்து அரௌண்ட் 15 டைப்ஸ் இருக்கு. ஏரியா அண்ட் பெரிமீட்டர் 10 டைப்ஸ் இருக்கு. தென் ப்ராபபிலிட்டி அரௌண்ட் 5. ஏன் அரௌண்ட் 5 சொன்னா, ப்ராபபிலிட்டி தான் நம்ம டைப்ஸே சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப பேசிக்காவும் இருக்கும். அதான் ப்ராபபிலிட்டினாலே யூஸ்வலா இந்த டைஸ் கொஸ்டின் வச்சு வரும், பால்ஸ் வச்சு வரும், அதுக்கப்புறம் கார்ட்ஸ் வச்சு வரும். ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி. ஸோ அதனால நம்ம டைப்ஸ் சொல்ல முடியாது. சும்மா ஜென்ரலா ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்லலாம். எதர் பால்ஸ், கார்ட்ஸ், டைஸ் கொஸ்டின் இந்த மாதிரி வரும்னு சொல்லலாம். ஸோ டைப்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அதனால நான் அரௌண்ட் 5 டைப்ஸ் சொல்றேன். நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரிஸ்க்குலாம் டைப்பே கிடையாது. ஏன்னா இதுதான் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா பேசிக்ஸுமே நம்பர் சிஸ்டம் கீழே வந்துடும். நெக்ஸ்ட் அல்ஜிப்ரா கொஸ்டின், அல்ஜிப்ராக்கும் டைப்ஸ் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன், சிம்பிளிஃபிகேஷனுமே நம்மளுக்கு டைப்ஸ் இவ்வளோ டைப்ஸ் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிம்பிளிஃபிகேஷன்ல ரொம்ப லென்த்தியாவும் இருக்கும் சிம்பிளிஃபிகேஷன், சம்டைம்ஸ் ஷார்ட்டா ஹார்டாகவும் இருக்கும். ஸோ அதனால அதுக்கும் டைப்ஸ் கிடையாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அரௌண்ட் 10 டைப்ஸ், போத் சேர்த்து. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக தான் டீச் பண்ணுவேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியாக தான் டீச் பண்ணுவேன். ரெண்டும் சேர்த்து 10 டைப்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒரு சாப்டருக்குமே. இன்கேஸ் நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்க, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த என்னென்ன டைப்ஸ்ன்றதே உங்களுக்கு தெரியாது. ஸோ 11 டைப்ஸ் நான் சொன்னேன், பட் அது என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ன்றதே உங்களுக்கு தெரியாது. ஸோ இன்கேஸ் நீங்க ஆஃப்லைன் கிளாஸ் எங்கன்னா போறீங்கன்னா நீங்க அங்க உங்க ட்ரெயினரோ உங்க ஃபேக்கல்ட்டி கிட்டோ கேட்டுக்கலாம். நீங்க செல்ஃப் ஸ்டடி ஏதாவது புக்ல பாக்குறீங்கன்னா உங்க புக்லயே எடுத்து ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கு அப்படின்ட்டு நீங்க நோட் பண்ணி வைக்கலாம். இல்லை என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ இது நீங்க இந்த மாதிரி பண்ணாதான் அது என்ன டைப்ன்றதே உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதுக்கு அடுத்து ஸோ அதுக்கு அப்புறம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றேன். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி படிக்கணும்னு முதல்ல சொல்லி கொடுத்துறேன். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் சாப்டர்னு எடுக்கிறீங்கன்னா ஆவரேஜ் சாப்டர் நீங்க படிக்க போறீங்க. ஆவரேஜ் சாப்டர்ல எவ்வளவு டைப்ஸ் சொன்னோம் நம்ம? அரௌண்ட் 7 டைப்ஸ். ஸோ 7 டைப்ஸ் இருக்கு. 7 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு ஆவரேஜ்ல. ஸோ ஆவரேஜ் சாப்டர் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா டைரக்டா நீங்க வந்து டைப்ஸை பத்தி லேர்ன் பண்ணக்கூடாது. ஸோ ஆவரேஜ் சாப்டர்ல 7 டைப்ஸ், ஓகே நான் எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்து நான் டைப்ஸை கலெக்ட் பண்ணி எழுதுறேன் அப்படி நீங்க பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா கான்செப்ட்ஸ். ஆவரேஜ் சாப்டரோட கான்செப்ட்ஸை நீங்க படிக்கணும். கான்செப்ட்ஸ்னா என்னன்னா, வாட் இஸ் ஆவரேஜ்,
ஆவரேஜோட மீனிங் தெரியணும். ஓகேவா? ரெண்டாவது ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா? ஸோ ஆவரேஜ் சாப்டர்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் நான் ஃபாலோ பண்ணணுமா? இப்ப இப்படி வந்தா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, சிம்பிள் ப்ராப்பர்ட்டி, அதை நான் சொல்றேன். இப்ப வந்து உங்களோட அப்சர்வேஷன் எல்லாம் ஆவரேஜ்னால என்னது? சம் டிவைடட் பை நம்பர். நீங்க எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை கவுண்ட் பண்ணி போடுவீங்க. ஸோ இப்ப எல்லாத்துலயுமே வந்து 666 இதுதான் உங்களோட நம்பர்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு இப்ப நீங்க ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? சம் பை நம்பர். நீங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர். எல்லாமே ஆட் பண்ணா 6 + 6 + 6 + 6 + 6 ஸோ அது வந்து 30 வந்துடும். டிவைடட் பை 5 இருக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 வரும். ஸோ சிம்பிள் ப்ராப்பர்ட்டி, இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே சேமா இருந்ததுன்னா உங்களோட ஆவரேஜும் சேமா தான் இருக்கும். இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 3 to 4 ப்ராப்பர்ட்டி ஆவரேஜ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சாப்டருக்குமே ஏதாவது சிம்பிள் வே, ஷார்டஸ்ட் வே இருக்கா? நான் இப்ப இதை போடவே வேண்டாம். நான் டைரக்டா கொஸ்டினை பார்த்தோன்னே ஓகே என்னோட ஆன்சர் 6 தான் சொல்லிடலாம். நான் இந்த சால்விங் எனக்கு வேண்டாம். ஓகேவா? எதுக்கு? அதுக்குதான் ப்ராப்பர்ட்டி நம்ம படிக்க சொல்றது. ப்ராப்பர்ட்டி ஒன்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா சில இடத்துல வந்து நீங்க வந்து சொல்யூஷன்ஸை அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா யாருமே உங்க சொல்யூஷன்ஸை பார்க்க போறது இல்லை. ஸோ நீங்க சொல்யூஷன்ஸை அவாய்ட் பண்ணிடலாம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு கான்செப்ட் ஆவரேஜ்னா என்னன்னு படிக்கணும். ஆவரேஜ் ஏதாவது ப்ராப்பர்ட்டி, அதாவது ஏதாவது ஷார்ட்கட்டு, ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த நோட்ஸ் மாதிரி எடுப்பாங்களே அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத நீங்க படிக்கணும். தேர்ட் வந்து ஃபார்முலா. ஸோ இது எல்லாமே இந்த கான்செப்ட்ஸ் கீழே வந்துடும். கான்செப்ட்ஸ்னா அதோட மீனிங்கு, அந்த சாப்டரோட அந்த நேமோட மீனிங்கு, அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் ஃபார்முலா. ஏதாவது ஃபார்முலா இருக்கா? ஸோ இந்த மூணுமே கான்செப்ட்ஸ் கீழே வந்துடும். இது ஃபர்ஸ்ட் நீங்க தரவு பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் தான் நீங்க டைப்ஸ்க்கே போகணும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆவரேஜ்ல கேட்கறாங்க. இப்ப நான் ஆவரேஜ்ல 7 டைப்ஸ் சொன்னேன். 7 டைப்ஸ் வந்து நான் எப்படி சொல்றேன்னா, பிகாஸ் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் டீச் பண்றதால, நான் எப்படி சொல்றது, நான் ரொம்ப வருஷமா டீச் பண்ணிட்டு இருக்கிறதால எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் பார்த்துட்டும் இருக்கேன் எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ அதனால நான் இந்த 7 டைப்ஸ் தான் இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும் நான் சொல்றேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் இதுதான் வரும்ட்டு. செல்ஃப் ஸ்டடி பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, அவங்க புக் எடுத்து ரிசர்ச் பண்ணி தான் அவங்க கத்துக்கணும், வேற வழி இல்லை. வேற ஏதாவது கிளாஸ் போற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ட்ரெயினர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் 7 கொஸ்டின்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா அது எப்படி படிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் டைப் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைப் லேர்ன் பண்ணுவீங்க. லேர்ன் பண்ணிட்டு இமீடியட்டா அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் போடணும். ஃபர்ஸ்ட் டைப் நான் ஆவரேஜுக்கு போடுறேன்னா அந்த டைப் ஏத்த மாதிரியே ஒரு 10 கொஸ்டின் நான் போட்டே பார்த்துடணும். ஓகேவா? இப்ப செகண்ட் டைப் நான் படிக்கிறேன்னா திருப்பி செகண்ட் டைப்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் போட்டு பார்த்துடணும். அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 7 கொஸ்டின்ஸாவது போட்டு பார்த்துடணும். ஓகே? அதே மாதிரி தேர்ட் டைப், அதே மாதிரி டில் எவ்வளவு டைப்ஸ் இருக்கோ ஒரு டைப்லயுமே அரௌண்ட் 7 to 10 கொஸ்டின்ஸ் நீங்க போட்டு பார்த்துட்டீங்கன்னா, எதுக்காக நான் போட்டு பார்க்க சொல்றேன்னா, உங்களுக்கு மெமரைஸ்டா இருந்துரும். ஓகே இந்த டைப் வந்து நான் இப்படிதான் சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அதனாலதான் உங்களை டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னன்னு கத்துக்கிட்டு அதை ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் 1 or 2 times ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டடா இருக்க கொஸ்டின்ஸை நீங்க என்ன பண்ணணும், ஒரு 7 to 10 times நீங்க போட்டு பார்த்துடணும். ஸோ இப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ்னால இவ்வளவுதான், எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்ப நீங்க அந்த 300 கொஸ்டின்ஸ் போடுறீங்களா, அந்த 300 கொஸ்டின்ஸ் வேற எதுவுமே கிடையாது. ஒரே டைப் மாத்தி 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 கேட்டிருக்காங்க. அதுதான் அவங்க வந்து ஒரு பேட்டர்னே இல்லாம அப்படியே எப்படி சொல்றது, ஜம்பிள்டா கேட்டிருப்பாங்க. இங்க வந்து நீங்க அப்படியே பேட்டர்னா ஓகே நான் முதல்ல 10 கொஸ்டின், அடுத்த 10 கொஸ்டின் அப்படின்ட்டு ஒரு நீங்க அரௌண்ட் 70 கொஸ்டின் 100 கொஸ்டின் நீங்களே போட்டு. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து என்னதுன்னா, இப்ப நீங்க வந்து தனித்தனியா டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்க. லாஸ்ட் வந்து ஆல் டைப்ஸ் டுகெதர். எல்லா டைப்ஸ் கொஸ்டின்ஸுமே நீங்க என்ன பண்ணணும்னா சேர்த்து வச்சு எல்லாமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்ப எல்லா 7 டைப்ஸ் கொஸ்டினும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்ப வந்து சம் கொஸ்டின்ஸ் இப்ப நான் 7 டைப்ஸ் சொன்னேன். அதுல ஒரு டைப், ஒரு ஃபர்ஸ்ட் டைப் எடுத்துக்கிட்டேன்னா அதுல வந்து மேபி அடிஷனலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். அதே டைப்பை கொடுத்துட்டு ஒரு அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம். அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரிலேட்டடா இருக்க கொஸ்டின்ஸுமே இந்த ஆல் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் கீழே நீங்க போட்டு பார்த்துடணும். ஓகே? ஸோ இது 3 ஸ்ட்ரிக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அந்த லாஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, ஓகே அதுக்கு முன்னாடி வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து ஏதாவது இன்ஸ்டியூட் போறீங்கன்னா ப்ராக்டிஸ் ஷீட்டு நீங்க சால்வ் பண்ணணும். ஓகேவா? இங்க வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சொல்லி கொடுத்துருவேன். ரெண்டாவது டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்து நான் கிளாஸ்லயே வந்து என்ன பண்ணிடுவேன், ஒரு டைப் சொல்லிட்டு அந்த டைப் கீழே ஒரு 4-5 கொஸ்டின் சால்வ் பண்ண கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு கிளாஸ்ல டைம் இருக்காது. அதனால என்னால 4 to 5 கொஸ்டின்ஸ் தான் போட முடியும். ஸோ ஒரு டைப்பு கீழே நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூரிங் கிளாஸ்லயே நான் வந்து சொல்லிடுவேன். அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், ஆல் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரேண்டமா நானே கொஸ்டின் கொடுத்து அவங்களை சால்வ் பண்ண சொல்லுவேன். ஸோ அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், இது இந்த டைப் தான், அது அந்த டைப் தான் ஐடென்டிஃபை பண்ணலாம். லாஸ்டா ப்ராக்டிஸ் ஷீட். ஒன்ஸ் நான் இந்த சாப்டர் முடிச்ச உடனே
என்கிட்ட எவ்வளவு ப்ராக்டிஸ் ஷீட் இருக்கோ எல்லா ப்ராக்டிஸ் ஷீட்டும் அரௌண்ட் ஒரு ப்ராக்டிஸ் ஷீட்ல 20 to 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் ஷீட்டை கொடுத்து அவங்களை சால்வ் பண்ண சொல்லுங்க. ஸோ அப்படி சால்வ் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம சால்வ் பண்ற ப்ராக்டிஸ் ஷீட்ல இருக்க கொஸ்டின்ஸை நம்ம லேர்ன் பண்ண டைப்ஸ்ல இருக்கா, இல்ல அது இல்லாம நான் வேற ஏதாவது நியூ கொஸ்டின்ஸ் ஆட் ஆயிருக்கேன் அந்த ப்ராக்டிஸ் ஷீட்ல, ஏன்னா இங்க நான் தான் கொடுக்க போறேன், ஸோ அதனால ஆட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்க செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்டா இருந்ததுன்னா ஒன்ஸ் நீங்க டைப் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் ஷீட் நீங்க ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு லிங்கோ இல்ல நீங்க இன்டர்நெட்லயோ வேற ஏதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தாலோ டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தாலும் அங்க இருந்து நீங்க எடுத்து ப்ராக்டிஸ் ஷீட் பண்ணலாம். ஸோ இது 4மே முடிச்சுட்டு ஃபைனலா நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா வீக்லி டெஸ்ட். ஸோ வீக்லி டெஸ்ட் நீங்க ஸ்ட்ரிக்டா அட்டென்ட் பண்ணி ஆகணும். வீக்லி டெஸ்ட் எப்படி கொடுப்பாங்க, இங்க வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ்ல பசங்க எவ்ரி வீக் வந்து கிளாஸ் லேர்ன் பண்ணிட்டு வீக் எண்ட் வந்து தே வில் ரைட் வீக்லி டெஸ்ட். வீக்லி டெஸ்ட்ல என்ன இருக்கும்னா நான் அந்த வீக் என்ன சாப்டர் கவர் பண்ணணும் அந்த சாப்டர் பேஸ் பண்ணியே கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுதான் வீக்லி டெஸ்ட். ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல வேற இன்ஸ்டியூட்ல எங்கன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சேம் இதே தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, வீக்லி டெஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வீக்லி டெஸ்ட் போடாம அடுத்தடுத்த சாப்டர் நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்க படிச்சதே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்காது. ஸோ நீங்க இந்த பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு எப்பயுமே மெமரைஸ்டா இருக்கும். நீங்க வந்து அப்படியே மெமரைஸ் பண்ண மாதிரி இருப்பீங்க. ஓகே, ஸோ இப்படிதான் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆவரேஜ் சாப்டருக்காக சொல்லியிருக்கேன், வேற எந்த சாப்டர் இருந்தாலுமே இதுதான் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட்ஸ்னா மீனிங், ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ஃபார்முலா, தென் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதுல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் போட்டு பாருங்க. எல்லா டைப்ஸும் சேர்த்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வர கொஸ்டின்ஸும் சேர்த்து போடணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஷீட், தென் ஃபைனலா வீக்லி டெஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஹவு டு ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன், எப்படி வந்து நீங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சும்மா நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே, நம்ம வந்து நம்மளுக்கும் நாலேஜ் இருக்கு, ஸோ நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சில பேர் வந்து இல்ல இதுதான் என்னோட லைஃப், நான் ஸ்ட்ரிக்டா இதுல வந்து இந்த வாட்டி நான் வின் பண்ணி ஆகணும்னு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. சும்மா வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கல ஸ்டூடெண்ட்ஸ் செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பத்தி ப்ராப்ளம் கிடையாது, அவங்களுக்கு டைம் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க ஸ்டூடெண்ட் நான் கண்டிப்பா இதான் என் லைஃப்ன்ற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் சேர்ந்து நீங்க படிக்கிறது ரொம்பவே நல்லது. இல்ல எனக்கு ஆஃப்லைன் கிளாஸ் தேவையில்லை, நானே வந்து நல்லா படிப்பேன்னா நோ ப்ராப்ளம், நீங்களே நல்லா படிக்கலாம். நீங்க வந்து ஆனா அப்படி படிக்கிற டைம் வந்து 6 to 8 hours நீங்க கண்டிப்பா வீட்டுல படிக்கணும், ரெகுலரா படிக்கணும். பிளஸ் வந்து இந்த டைம் நீங்க அட்டெம்ட் பண்ண போறீங்கன்னா அரௌண்ட் 30 days தான் இருக்கு, 30 to 33 days தான் இருக்கு. நீங்க எந்த டைம் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து more than 8 hours படிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் இன் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அச்சீவ் பண்ணணும்னா ஸோ நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாதவங்க இல்ல எனக்கு ஒரு நாலேஜ் வேணும் அப்படின்றவங்க ஆஃப்லைன் கிளாஸ், எந்த ஆஃப்லைன் கிளாஸ் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க போய் ஜாயின் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஏன் ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண சொல்றேன்னா அப்பதான் யூ கேன் கெட் நாலேஜ் அபவுட் தி சிலபஸ். உங்களுக்கு சிலபஸ் பத்தின நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல வந்து ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றீங்கனாலே உங்களுக்கு சிலபஸ் பத்தின நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். சிலபஸே எனக்கு தெரியல, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தெரியல, மேக்ஸிமம் மார்க்ஸ் தெரியல, நெகட்டிவ் மார்க்ஸ் தெரியலன்னா வெரி டிஃபிகல்ட். நீங்க சிலபஸ் பத்தின நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பி ரெகுலர் டு த கிளாஸஸ். இப் நீங்க இன்கேஸ் ஆஃப்லைன் கிளாஸ் தான் சேர்றீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பேட் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ண முடியாமலாம் இருக்கும். எதா இருந்தாலும் கொஞ்சம் இந்த எக்ஸாம் வர வரைக்கும் ரெகுலரா கிளாஸ் அட்டென்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் கிளாஸ் ஒர்க், ஹோம் ஒர்க், டெஸ்ட். ஸோ கிளாஸ்ல என்னென்னலாம் ஃபேக்கல்டிஸ் டீச் பண்றாங்களோ அது எல்லாமே உங்களோட நோட்ஸ்ல இருக்கணும். ஏன்னா வந்து ஆப்டிடியூட்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 நாள் எடுத்து கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஞாபகத்துல இருக்காது. நீங்க நல்லா லிசன் பண்ணியிருந்தா மட்டும் தான் இருக்கும். இன்கேஸ் அந்த டைம் நீங்க ஏதோ ஒரு அப்செட்ல இருந்தீங்க, நான் லிசன் பண்ணலன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. அந்த டைம் உங்க கிளாஸ் ஒர்க் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஹோம் ஒர்க், ஃபேக்கல்டிஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க, இதை ட்ரை பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் ஷீட் அதெல்லாம் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், வாட் எவர் இட் இஸ், ஸோ அதை பண்ணணும். இது வந்து ஆஃப்லைனுக்கு வரவங்களுக்கு. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், சாரி நாட் ஆன்லைன், செல்ஃப் ஸ்டடி பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்னா அவங்களே வந்து ஸோ அவங்க ஏதோ கிளாஸ்ல இருக்க மாதிரி அவங்களே இமேஜின் பண்ணிக்கிட்டு வீட்டுல வந்து 6 to 8 hours படிக்கணும். சிலபஸ் பத்தி அவங்களே தெரிஞ்சுக்கணும், அவங்களே வந்து ரெகுலரா கிளாஸ் இருக்கும்னு நினைச்சிட்டு படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் ஒர்க், ஹோம் ஒர்க், டெஸ்ட், வாட்டாவது அவங்க லேர்ன் பண்ணும்போது என்னென்னலாம் நோட்ஸ் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க நோட்ல இருக்கணும். அவங்களுக்கே அவங்க வந்து நிறைய டெஸ்ட் கொடுத்துக்கணும். அப்புறம் டெஸ்ட் ரிவ்யூ என்னதுன்னா யூஸ்வலா நான் இங்க ஆஃப்லைன் கிளாஸ்ல பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் வீக்லி டெஸ்ட் கொடுக்குறேன்னா அதுக்கப்புறம் அதை நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஸ்டூடெண்ட்ஸே வந்து நான் போட சொல்லுவேன், இல்லை நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதுல ப்ராக்டிஸ் ஷீட்டா இருந்தாலும் சரி, டெஸ்ட் கொஸ்டின்ஸா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஸோ அது பண்ணணும். செல்ஃப் ஸ்டடி பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ டெஸ்ட் ரிவ்யூ கண்டிப்பா பண்ணும். அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணி தான் ஆகணும், அப்பதான் உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்ட்டு. நெக்ஸ்ட் ரெகுலர் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ். ரெகுலரா வந்து மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ வந்து when you're close to the exam கண்டிப்பா மார்க் டெஸ்ட்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆஃப்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ், நிறைய வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெகுலர் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெய்லியுமே நீங்க லாட் ஆஃப் மார்க் டெஸ்ட் இருக்கும், எல்லாமே நீங்க எடுத்து போட்டு பார்க்கணும். சாப்டர் வைஸ் போடணும். ஃபர்ஸ்ட்
சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் நீங்க போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் வந்து நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஐடியா. ஓகே, அப்புறம் வந்து கீ டு கெட் குட் ஸ்கோர். ஆக்சுவலா வந்து இப்போ நான் ஒரு குட் ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல இருக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, கோ ஃபார் அக்யூரசி நாட் ஃபார் ஸ்பீடு. நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் ஏன் அக்யூரசி சொல்றேன்னா, இதுல நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. நீங்க ஸ்பீடா போகணும், நான் முடிக்கணும், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 hours பத்தலைன்னா நீங்க ஸ்பீடா போயுமே நோ யூஸ். இப்ப நீங்க வந்து தப்பா பண்ணிட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். நெகட்டிவ் மார்க் இருக்கு, அதனால கோ ஃபார் அக்யூரசி நாட் ஃபார் ஸ்பீடு. ஸோ எவ்வளவு மேக்ஸிமம் நீங்க கரெக்டா பண்றீங்களோ அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூ தான். நெக்ஸ்ட் டூ ஈஸி அண்ட் மீடியம் கொஸ்டின் ஃபர்ஸ்ட், தென் மூவ் ஆன் டு த ஹார்ட் கொஸ்டின். ஸோ எப்பயுமே நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு ஈஸி, நான் அந்த எந்த கொஸ்டின்லாம் பண்ணலாம்னு சொன்னேன். ஈஸி மீடியம் கொஸ்டின் பண்ணிட்டு அப்புறமா நீங்க ஹார்ட் கொஸ்டின் போகலாம். கிவ் அ ஃபைட்டிங் ஷாட் அட் ஆல் த ஹார்ட் கொஸ்டின். பட் நீங்க ஈஸி மீடியம் முடிச்சுட்டு ஹார்ட் கொஸ்டின்ஸை விட்டுட்டு வரணும்னு இல்லை. எனிவேஸ் நீங்க வந்து படிச்சுட்டு தான் போக போறீங்க, படிக்காம போக போறது கிடையாது. சில பேர் ட்ரை பண்றவங்க ஓகே, சின்சியரா நான் பாஸ் பண்ணணும்ன்றவங்க படிச்சுட்டு தான் போக போறீங்க. அதனால உங்க ஹார்ட் கொஸ்டின்ஸுமே ஃபைட்டிங் ஷாட் கொடுத்துட்டு வரணும்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ஸோ வாட் ஆர் த சிலபஸ் ஃபார் எல்லா செக்ஷனுமே சிலபஸ் சொல்லிட்டேன். ஆப்டிடியூடுக்கான வீடியோ இது. ஸோ அதனால ஆப்டிடியூடுக்கு வந்து என்ன டாபிக் சொல்லிட்டேன், வெயிட்டேஜ் சொல்லிட்டேன், எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொன்னேன், அண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எப்படி எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாமே சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்த வர வீடியோல வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா எல்லாமே டாபிக் வைஸ் எடுத்து டாபிக் வைஸ் அந்த நான் சொன்ன கான்செப்ட்ஸ் டைப்ஸ் எல்லாமே, ஸோ எல்லாமே அந்த மாதிரி தான் டீச் பண்ண போறேன். சம்டைம்ஸ் ஷார்ட்கட்ஸும் நான் டீச் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன டாபிக் வேணும், இல்லை ஏதோ டவுட்ஸ் இருக்கு இந்த வீடியோலுமே மேம் எனக்கு நீங்க இது டவுட் இருக்கு மேம் இதை நீங்க சொல்லிருக்கலாம்ல அப்படின்னா நீங்க அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல அடுத்து வர மேம் இல்ல மேம் எனக்கு நெக்ஸ்ட் வந்து டைம் அண்ட் ஒர்க் போடுங்க, இல்ல வந்து ஆவரேஜ் சால்வ் பண்ணுங்க, பெர்சன்டேஜ் போடுங்க அப்படின்னாலுமே நீங்க அதையும் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் எந்த சாப்டருக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த சாப்டர் நீங்க சொல்லுங்க, அந்த வீடியோ நெக்ஸ்ட் போட்டுடலாம். எந்த டவுட்ஸா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அது ஞாபகத்துல இருக்கும், ஏன்னா எல்லாராலையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அவ்வளவுதான். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.